guys, இன்னைக்கு மறுபடியும் ஆஃபீஸ் போகிறோம். ரொம்ப நாள் அப்புறம் காலையிலே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ ஓகே, அடிச்சு பிடிச்சி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன். அப்படி நமக்கு தனியாக எதுவும் இல்லையே, ஜென்ஸுக்கு தனியாக ப்ளஸ் ஆப்போசிட்ல இருந்து ரோடை கிராஸ் பண்ண மடிச்சு மெட்ரோக்குள்ளாடி வந்து அதுக்கப்புறம் வெளியே போக போகிறேன். ஆனால் செம்ம ஹீட்டு, ரொம்ப ஹீட்டாக இருக்கு. காலையிலேயே படியேற வைக்கிறாங்கப்பா. உண்மையிலே நான் நிறைய பஸ்ல டிராவல் பண்ணும்போது கரெக்டா சேஞ்ச் வச்சுக்கணும், கரெக்டா வந்து அமௌண்ட் கொடுக்கணும். அப்ப நான் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. இருந்தாலும் டிக்கெட் கொடுப்பாங்க, இருந்தாலும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் மனசுக்குள்ளடியே திட்டிக்கிட்டு கொடுப்பாங்க. பேலன்ஸ் டெய்லி வந்து கழிச்சுட்டு போ. பட் நான் இன்னைக்கு வந்து சேஞ்ச் இல்லை என்கிட்ட, சுத்தமா என்கிட்ட சேஞ்சே கிடையாது. 6 ரூபாய் தான் வச்சிருந்தேன். எப்பவுமே வந்து 6 ரூபாய் தான் கேட்பாங்க. பட் இன்னைக்கு நான் வேற ஒரு பஸ்ல ஏறிட்டேன். அவங்க என்னன்னா 7 ரூபாய் கேட்டாங்க. ஆனா என்கிட்ட 6 ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சு. நான் ஜிபே பண்ணவான்னு கேட்டாங்க. இல்ல பரவாயில்ல, 6 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பரவாயில்ல, இப்படியும் கண்டக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா நான் இந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கேன். பட் இப்போ வந்து ரொம்ப பேர் இப்படி கிடையாது. ரீசெண்டா இவரை மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். என்ன மனுஷன் வேற லெவலா இருந்துச்சு. நல்ல ஃபீலிங். என்ன சொல்றது, நல்லா இருந்துச்சு. அவரு கொடுத்துட்டு அவரு காசு நான் ஜிபே பண்றேன்னு சொன்னது அவர் இல்லை வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சாரு. பார்க்க என்ன சொல்றது, இப்படி இருக்காங்களா அப்படின்னு. இந்த பக்கம் நடந்து வரும்போது ஒரு பாட்டியம்மா வந்து அந்த கார்ட்ஸ் இது கொடுப்பாங்க, அந்த ஜீசஸோட ஒரு இது கொடுப்பாங்க, லெட்டர்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. அடிக்கடி நான் இங்க வரும்போது நானே ஒரு 3 times போல நானே ரிசீவ் பண்ணியிருக்கேன். கொடுப்பாங்க. இன்னைக்கு அவங்கள காணும். ஆனா நான் அடிக்கடி பார்ப்பேன் அவங்கள, இன்னைக்கு அவங்கள காணும். எப்போ இங்கதான், இங்க இருந்து இன்னும் நான் இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன். 1.5 கிலோமீட்டரா 1 கிலோமீட்டரா நடக்கணும். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறாரு. எந்த ஊருக்கா கூட்டி போற? நடக்கிறது நாட்டு இல்ல, செம்ம வெயில் அடிக்கும். அந்த டைம் எல்லாம் ரொம்ப வெயிலா இருக்கு. தண்ணி குடிச்சே தண்ணி குடிக்கிறது, வெயில் அடிக்கிறது இதெல்லாம் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆனா உடம்பு நல்லா சொட்டாகும். எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. கேம்ஸ் விளையாடி சொட்டா வர்றது வேற, இந்த மாதிரி சொட்டா வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ரொம்ப தூரம் நடந்துட்டேன்ப்பா. இதான் நடந்தா நல்லா டக்குன்னு சொட்டாகும் எனக்கு. உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறதையா. நானும் ஒரு நாள் இதுல இருந்து ஒரு மாங்காய் பறைக்கணும்னு நினைக்கிறேன். நடக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா எனக்கு வந்து மாங்காய் ரொம்பவே பிடிக்கும். மாங்காய் பிளஸ் உப்பு மிளகு போட்டு சாப்பிட்டா ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இங்க நான் பார்த்தேன் ஒரு வாட்டி, நல்லாவே இருந்துச்சு. பட் பறைக்க முடியல. நான் யார்ட்டையும் கேட்கவும் இல்லை. ஒரு வழி ஆபீஸ் வந்துட்டோம். செம்ம வெயில், அதனால வீடியோ கூட எடுக்க முடியலனால ஐயோ அப்படின்னு ஓடி வந்துட்டு நாச்சிக்கிறோமே. எப்படியாச்சும் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எதுவும் எடுக்காமட்டேன். ஏன்னா செம்ம வெயில். வெளியே பார்த்தாலே தெரியும், பயங்கர வெயில். உழுன்னு வச்சு கொளுத்திருச்சு வெயில். அங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடி வந்துட்டேன். அப்படி வந்து இப்ப நான் ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன். இனிமே எடிட் பண்ணணும். இல்லாட்டினா ஆல்ரெடி ஆபீஸை காட்டலாம் தான் நினைச்சேன். ஆனா ஆபீஸ் இருக்க அலங்கோலத்துக்கு கண்டிப்பா காட்டவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு நாள் கண்டிப்பா நான் ஆபீஸை கொஞ்சம் எப்படி இருக்கு எது இருக்குன்னு சொல்லி சுத்தி காமிக்கிறேன். இப்ப ஏதாச்சும் ஒர்க் இருந்தா போய் பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை அப்லோட் பண்ணணும். ஸோ அதை அப்லோட் பண்ணணும். அப்புறம் புதுசா நான் வேற ஏதாச்சும் பண்ணலான்னு ஒரு சின்ன ட்ரை இருக்கு. அதையும் ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் கண்டிப்பா. ஏன்னா நான் இன்னொன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். புதுசா லிரிக்ஸ் எழுதணும், கதை எழுதணும், எல்லாம் நிறைய பிளான் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். வரப்போற வீடியோஸ்ல அதெல்லாம் நான் சொல்றேன். ஓகே. இன்னொரு பையன் வரணும், தம்பி. அவன் 11 மணிக்கு வர சொன்னேன், அவனையும் காணல. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்துட்டு இருப்பான், ஓடி வந்துன்னு இருப்பான். ஓடிலாம் வர வேண்டிய தேவையே இல்லை அவன். பட் இருந்தாலும் அவனுக்கு அந்த ஒரு டைம் நல்லா கீப் அப் பண்றான். அதனால கரெக்டா சொன்ன டைமுக்கு வரணும்னு பார்க்கலாம் எப்போ வருவான்னு. 11 மணிக்கு வர சொன்னேன். இப்போ ஆல்ரெடி மணி ஒரு 10:15 ஆயிருக்கும்.
பாக்கலாம் எப்போ வரான்னு. எப்பவுமே ஆபீஸ்ல வந்துட்டு உடனடியா பண்றதுன்னா சிஸ்டம் ஆன் பண்ணிடுவேன். ஆன் பண்ணிட்டு ஃபேனை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து இருக்குதான். ஏன்னா அப்பதான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா சிஸ்டம் கொஞ்சம் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நான் கொஞ்சம் பாட்டை போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹிந்தி கேசட்டை போட்டுட்டு ஆடுவான் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா இது வரைக்கும் எந்த ஒர்க்கும் நடக்கல. பட் இருந்தாலும் இது வரைக்கும் பண்றத நான் அப்படிதான் பண்ணுவேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப வெயில், போனா ரொம்ப வெயில் வச்சு செஞ்சிருச்சு. அதனால கரெக்டா ஃபேனுக்கு கீழே அப்படியே உட்கார்ந்துருக்கேன், நின்றுட்டு இருக்கேன். வரும்போது தண்ணி வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அடிச்ச வெயிலுக்கு எப்படா ஓடி ஆபீஸ்ல வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாவே ஆபீஸ் வந்துட்டேன். இங்க வந்தப்பறம் நான் ரியலைஸ் பண்றேன் தண்ணி வாங்க மறந்துட்டேன். தண்ணி தாக்க உயிர் போகுது. இன்னைக்கு பெருசா வேற எந்த வேலையும் கிடையாது. இருக்க வீடியோஸை கரெக்டா கொஞ்சம் அப்லோட் பண்ணணும். அந்த ஃபுட்டேஜ் வந்திருக்கு. அதை இப்பதான் நான் கொஞ்சம் டவுன்லோட் போட்டிருக்கேன். ஸோ அதனாலதான் விளாக் எடுத்துட்டு இருக்கேன். அதை டவுன்லோட் போட்டு அதை டவுன்லோட் ஆன அப்புறம் தான் அதை எடிட் பண்ணி கொஞ்சம் அப்லோட் பண்ணணும். அதை தவிர ஸ்கூலோட வீடியோ வந்திருக்கு. அதுவும் எப்படி அந்த ஃபுட்டேஜை ஃபர்ஸ்ட், ஏன்னா அதோட இந்த யூடியூப்போட பாஸ்வேர்டு அது என்கிட்ட கிடையாது. பட் ஃபுட்டேஜ் மட்டும் என்கிட்ட வந்துருச்சு. அதையும் கொஞ்சம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். பார்க்கலாம். டவுன்லோட் போட்டிருக்கேன். டவுன்லோடு எப்போ ஆகுன்னு தெரியல. மெதுவா ஆயின்னு இருக்கு. ஆமையோட மெதுவா இருக்கு. இல்ல 2-3 நாளா வந்து ஹெட்செட் எங்களுக்கு ஒண்ணுதான் இருந்துச்சு. ஸ்பீக்கர் வேற ஒர்க் ஆகாது. அதனால அவங்கிட்ட சொல்லி ஒரு ஸ்பீக்கர் எடுத்துட்டு வர சொன்னேன். நேற்று ஒரு ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்தான். அன்பார்ச்சுனேட்லி அது கரெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்துருக்கேன். அதை காட்டு. கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டான். ஆனா சார்ஜர் இல்ல. முடியல அதனால சார்ஜர் போட்டுட்டு இருக்கான். வேற வழி இல்ல. ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பா எடிட் பண்ணி ஆகணும். 2 நாளா வந்து சரியா எடிட்டிங்கே பண்ணல. எடிட் பண்ணி எதுவும் போஸ்ட் பண்ணல. ஸோ இன்னைக்கு எப்படியாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு ஹெட்செட் இருக்கனால நான் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அவனுக்கு கேட்காது. ஆனா பிளே பண்ணா கேட்காதனால எப்படியாச்சும் ஸ்பீக்கர் எடுத்துனான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டான். அதை இன்னைக்கு போட்டு பார்த்து செக் பண்ணியாச்சு. இன்னைக்கு கரெக்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ணணும். பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். பெருசா ஒன்றும் இல்லை, சும்மா ட்ரைலர் கட் தான். ஆனா அதுக்கே டயர்ட் ஆகுது. கண்ணெல்லாம் சொருவுது. இன்னும் முடியவே இல்லை. எப்போ முடியுதுன்னு தெரியல. மக்களே, ஒரு வழியா எப்படியோ கொஞ்சம் முடிச்சிருக்கேன் எடிட் எல்லாம். இனிமே அதை போஸ்ட் பண்ணணும். ட்ரைலர் கட்டு மட்டும் முடிச்சேன். அதை வேணா சும்மா போட்டு காட்டுறேன். வீடியோ பிளே பண்ணும்போது தான் பார்க்குறேன் பேக்ரவுண்ட் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால வீடியோ இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வீடியோ எடிட் பண்றது ஒரு மேட்டர்ல, ஆனா அந்த வீடியோக்கு கரெக்டான சவுண்டு, அப்புறம் கரெக்டான வேற என்ன சொல்றது, மீன்ஸ் எல்லாம் தேடுறதுக்கு தான் பெரிய அலைச்சலா இருக்கு. ஒரே ஒரு சின்ன கிளிப் தான் வேணும். ஆனா அதுக்கு ஒரு படமே டவுன்லோட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு நான் இப்போ இருக்கேன். ஏன்னா அந்த கிளிப் வேற இதுல இல்லை. அதுக்கப்புறம் தான் ஏன்னா சிஸ்டத்துல வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கொடுத்தேன், அதுவும் வர மாட்டேங்குது. ஸோ மொபைலில் தான் போட்டு மொபைல்ல இருந்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் ஆச்சு. எப்போ முடியுதுன்னு தெரியல. எப்படா முடியும் தெரியலையே. எடிட்டிங் பண்றவங்க எப்பவுமே தனியா இருந்து பண்ணனா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரியேட்டிவ் மைண்ட் வரும்னு சொல்லுவாங்க. இது கிரியேட்டிவ் மைண்ட் இல்ல, பைத்தியம் பிடிச்சி. சத்தியமா தனியாலாம் இருந்து எடிட்டிங் பண்ணவே கூடாது. அட்லீஸ்ட் நமக்கு பேச்சு துணைக்கு யாராச்சும் கண்டிப்பா வேணும். அப்பதான் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணும்போது நமக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். இதுவரை நான் எடிட்டிங் பண்ண பெருசா ஆரம்பிக்கல, இருந்தாலும் சொல்றேன். அப்படி இருந்தா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இல்லாட்டினா போர் அடிக்கும். அதான் எடிட்டிங் பண்ணா ஒரு பெரிய பிரச்சனை. எடிட்டிங் ஈஸி தானே நண்பா. எப்படியோ காலையில இருந்து எடிட் பண்ணதுக்கு இப்போ கொஞ்சம் முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். அப்லோடும் பண்ணிட்டேன். ஆனா என்ன கொஞ்சம் தனியா இருந்துட்டேன். அதான்
சரி ஓகே, இனி அடுத்து ஏதாச்சும் வீடியோ எடிட் பண்ணும்போது பார்க்கலாம். ஏன்னா இனி வீடியோ எடிட் பண்ணும்போது, ஏன்னா நாங்களே கற்றுக்கிட்டு தான் இருக்கோம், வீடியோ யூடியூப்பில் போட்டு பார்த்து தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இனி அந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் அதை யூடியூப்பில் நானே அதை செக் பண்ணி தரேன் உங்களுக்கு. என்ன வீடியோ பார்க்கணும், எந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோன்னு நானே காமிச்சு தரேன். அப்படி காமிச்சும் போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.